அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், அந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணை முடிவடையும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. அத்துடன் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக இன்றைக்கு அவரை நேரில் ஆஜர்படுத்தவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை, அதனால் தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை தாக்கல் செய்திருக்க காரணத்தினால் இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரைவில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி தரப்பில் முறையீடு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முறையீட்டுக்கு பிறகுதான் இந்த வழக்கில் இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.